ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Xpulse 200 4V ஸோ இந்த மாடலோடைய டெஸ்டட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கலர். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பைக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட கம்ப்ளீட்டான டெஸ்டட் அண்ட் ஆன் ரோட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட என்ஜின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 200cc 18 bhp பவர் அண்ட் 17 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது தலைவா. இது வந்து ஒயிட் வித் ப்ளூ என்னோட ஃபேவரட் கலர். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் ப்ளூ அண்ட் பிளாக் வித் ரெட்டுங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்னலாம் 2V விட இது சேஞ்சஸ் அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது 4 வால்வ் என்ஜின். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்வ் என்ஜின். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25% இலுமினேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட டீத் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடலும் ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய டீத் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து பிக்கப்பும் சரி, அதே மாதிரி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இனிமேல் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் ரேடியேட்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ்னே சொல்லலாம். இந்த வண்டியை நீங்கள் சிட்டி கம்யூட்டிங் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வண்டியை சிட்டி கம்யூட்டிங் ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் செக்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோட் செக்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், லாங் டூரிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ்னே இந்த வண்டி வந்து சொல்லிடலாம். ஸோ நான் அதிகமாக பேசல. இந்த வண்டியோட டெஸ்ட் டேரெக்டாக வந்து போயிடுவோம். வண்டியோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதுவும் இல்லாமல் சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 835 mm இதோட சீட் ஹைட் வந்து வரும். பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் 5'6", 5'5" இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் எட்டுறது ரொம்பவே கஷ்டம். என்னோடய ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் நான் 5'10" to 5'11" வந்து இருப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லெக்ஸுமே பக்காவாக லேண்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இதோட ரைடிங் ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப மிடிலான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. சுவிச்சஸோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடலாம். சுவிச்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே யூனிட்டாக இருக்கும். இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டன். நல்ல ரெவ் இருக்குது. ஸோ ரெவ் ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. ஸோ மூவ் பண்ணிடுவோம். Wow. உண்மையுமே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல ஓட்டுறதுக்கு உண்மையுமே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி 2V மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பவர் லேக் ஆன மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பவர் லேக்கே இல்லை. அப்படியே செட்டில்டாக இருக்குது பைக் வந்து ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி ரெவ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது தலைவா. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது இந்த வண்டியில் உண்மையாலுமே. உங்களுக்கு 7000 RPM வரைக்கும் பைக்கோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வால்வ் என்ஜினோட வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்வ் என்ஜின். இதனால் நல்ல ஏர் இன்லெட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் 2V கம்பேர் பண்ணும்போது இது நல்ல அக்ரெஷனாகவும் நல்ல ஒரு டீசெண்டாகவே இருக்கும். எனக்கு என்ன ஒரு மைனஸாக தோணுதுன்னா இந்த ஒரு வைசர் செட்டப்பு இன்னுமே டாலாக கொடுத்துருந்துருக்கலாம். டாலாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஏரோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து டேரெக்டாக என்னதான் வந்து பீட் பண்ணுது. நான் ஹை ஸ்பீடில் போனேன் அப்படின்னா இதோட ஹேண்டிலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 21 inch வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு ஃபீல் நல்லாவே இருக்குது தலைவா. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தூக்கி இருக்குது ஃப்ரண்ட் எண்டு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்னுமே என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2V மாடல் மாதிரி இல்லை. ஆல்ரெடி நான் வந்து 4Vயில் ஒரு ப்ளூ கலர் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நான் ஏன் இந்த பைக் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த மந்த் ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 51,000 எனக்கு தெரிஞ்சு 49,000 அந்த ரேஞ்சஸ் வந்து இருந்தது. பட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் இதோட ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. முன்னெல்லாம் NS இருந்துச்சு. ஸோ இப்போ NSக்கு அப்புறம் இந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையுமே இந்த பைக்கோட ஃப்ளோ நல்லா இருக்குது. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையுமே நல்லா இருக்குது. ஏன் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வண்டியால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
அட்வான்ஸ் செக்மெண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வண்டியில் டூரிங் பண்ண முடியும். ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் இந்த வண்டி சொல்லவே வேணாம், செம்ம ஒரு ஆஃப் ரோடர். பிகாஸ் இந்த வண்டியோட ஹோல் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 167 kgs தான். ஸோ ஒரு 150 kgs கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில். அதுவும் இல்லாமல் இந்த வண்டி தண்ணி மேடு ஸோ எல்லா இடங்கள்லையுமே அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் என்ஜினு. அதுவும் இல்லாமல் நல்ல லிஃப்டாகவே வச்சுருக்காங்க. கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 220 mm அப்படிங்கிறப்ப உண்மையாலுமே இது டாலான பைக். இந்தியாவிலே மேக் பண்ணதில் இப்போ இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஏன்னா KTM அட்வான்ஸரும் சரி, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனும் சரி 200 mm தான். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 220 mm. உண்மையுமே ஒரு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு பைக்குனே கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் முக்கியமாக இதோட கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டிசைன். இப்போ இருக்கக்கூடிய மாடலில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் வந்து கொடுத்துட்டாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய டிசைன் தான். எனக்கு ஒரு சின்ன இந்த பைக்கில் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஹெட்லைட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட இலுமினேஷன்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய வேரியண்ட்டில் இதோட ஹெட்லைட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி அதே மாதிரி இதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மீட்டர் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக கொடுத்துட்டு இதோட வைசர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி டால் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை பீட் பண்ணுற மாதிரி எந்த பைக்குமே இருக்காது. ஏன்னா உட்காந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது தலைவா. உண்மையுமே செம்ம கம்ஃபர்டபுள். அதுவும் இல்லாமல் இதோடைய அந்த ரைடிங்கோட ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒன்ஸ் இந்த பைக்கில் ஏறி உட்காந்து நீங்கள் இந்த வண்டியை ஹேண்டில் பண்ண ரெடியாக ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம்ம ஒரு டீசெண்டான ஒரு பைக்கு. அல்டிமேட்டாக இருக்குது தலைவா. இது 4V செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இது ரெண்டுமே பெட்டல் டிஸ்க்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ABS-ஓட வருது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த வண்டிலாம் அழகாக கட்டடிக்கலாம் தலைவா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வண்டி ஹைட் அதிகம், ஸோ ஈஸியாக டக்குன்னு கட்டடிக்க முடியாது அப்படின்ட்டு. பட் இந்த வண்டி செம்ம அஜைலு, உங்களுக்கு செம்ம ஒல்லியாக இருக்கும், வெயிட்லெஸ் அப்படிங்கிறனால உங்களால் ஈஸியாகவே இந்த வண்டியை பெண்ட் எடுக்க முடியும், கட் எடுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பைக்கு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 200cc உங்களுக்கு நல்ல மைலேஜ் ப்ளஸ் ஒரு குட் லுக்கிங் அண்டு நல்ல எல்லாருமே உங்களுக்கு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பைக் வேணும் அப்படின்னா இந்த பைக் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எக்ஸ்பல்ஸ் நீங்கள் அந்தளவுக்கு யாரும் வச்சுருந்து நான் பார்த்ததில்ல. அதுவும் 2V வச்சுருக்காங்க, 4V அந்தளவுக்கு எடுத்து யாரும் பார்த்ததில்ல. பிகாஸ் வண்டி லான்ச் ஆகியே ஒரு 4 months கிட்ட தான் ஆகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த பைக்கு இப்போ நான் ஆல்மோஸ்ட் எங்கள் ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே அந்த வண்டி வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அந்த வண்டி வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரேரான பைக்கு, ஒரு அண்டர் ரேட்டட் பைக்குனே கண்டிப்பாக இந்த பைக் வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா செம்ம பைக்குங்க, உண்மையாலுமே சூப்பரான பைக்கு. யங்ஸ்டர்ஸ் யாராவது நண்பா நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நல்ல பைக் எடுக்கணும், ஒரு குட் லுக்கிங் பைக் எடுக்கணும்னா தயவு செஞ்சு 200 எடுங்க. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பைக் தலைவா. மைலேஜும் சரி, பவரும் சரி. 2V நான் ஒத்துக்கிறேன், அதில் நிறையவே ஃபால்ட் இருக்குது. பட் 4Vயை பொறுத்த வரைக்கும் சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு அப்டேட்டட் மாடல் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் மேபி அப்டேட்டட் மாடல் தான் எடுக்க சான்ஸ் இருக்குது. என்னோட ஃபேவரட் பைக்குமே Xpulse தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனல் வந்து அந்தளவுக்கு க்ரோத் ஆகாது. ஸோ நீங்கள் எதனா உங்களால் முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நாமளும் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் bs6 பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.